அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு 5th போலீஸ் கமிஷன் பார்த்திங்க அப்படின்னா, அந்த 5th போலீஸ் கமிஷன் வந்து நிறைய பரிந்துரைகள் வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பாக பிசி எக்ஸாமுக்கும் எஸ்ஐ எக்ஸாமுக்கும் வந்து எப்படி வந்து செலெக்ஷன் பண்ணலாம், எக்ஸாம் பேட்டர்ன் என்ன வைக்கலாம், ஏஜ் லிமிட் என்ன வைக்கலாம், சேலரி வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பிசி எக்ஸாமுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கிறது வந்து 10ஆம் வகுப்பு கண்டிப்பாக உங்களால் தெரிஞ்சிருக்கும். 10th பாஸ் பண்ணுவாங்க, பிசி எக்ஸாம் வந்து எழுதலாம், போலீஸ் கான்ஸ்டபிள். ஸோ அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மினிமம் வந்து +2 அல்லது அதுக்கு ஈக்குவலாக வந்து வைக்கணும் அப்படின்ற மாதிரியான பரிந்துரைகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் தான் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து இருக்குது, நீங்கள் முழுமையாக வந்து படித்து பாருங்கள். நான் வந்து முக்கியமான அந்த என்ன சேஞ்ச் பண்ண சொல்ல போகிறாங்க அந்த ரெக்ரூட்மெண்ட்டில் அன்றதை மட்டும் நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். ஓகேங்களா? 9th பாயிண்ட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 9th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். The minimum education qualification required for the job of the police constable in Tamil Nadu shall be made as a pass in +2 level or equivalent அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா ஒரு டிப்ளமோ லெவலில் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் டு பேஸ் த சேலஞ்ச் ஆஃப் 21th century 21ஆம் நூற்றாண்டு அந்த வைக்கக்கூடிய அந்த எக்ஸாம்க்கு இவங்க வந்து அந்த கல்வி தகுதி வந்து கரெக்டாக இருக்கணும். ஏன்னா வர கொஷின் வந்து ரொம்ப டஃப்பாக கேட்குறாங்க. அப்போ வந்து அதுக்கு அந்த சேலஞ்சுக்கு ஏற்ற மாதிரி கல்வி தகுதியை வந்து உயர்த்தணும் அப்படின்ற மாதிரி இந்த ரெக்கமெண்டேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் +2 லெவலில் வந்து 20% வந்து நம்ம செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பிஎஸ்டிஎம் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். அது வந்து 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் யார் பிஎஸ்டிஎம் முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு 20% வந்து கொடுக்கலாம் அப்படின்றத 10th பாயிண்டில் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து குறைந்தபட்சம் வந்து 18 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே இருக்கிறது தான். ஓகேங்களா? ரிட்டைன் ஆஸ் 18 போட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, a candidate shall be tested in his computer fundamental, அதாவது பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கா, எம்எஸ் வேர்டு, எக்ஸல், இமெயில், இன்டர்நெட், ஸோ இந்த மாதிரி வந்து வெப் ப்ரௌசிங் இது சார்ந்த பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லி டெஸ்ட் வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ இதுதான் வந்து the TNU survey may also advise the suitable method to access the basic ப்ராக்டிக்கல் கம்ப்யூட்டர் நாலேஜ் அண்ட் ஸ்கில் ஆஃப் அப்ளிகேன். ஸோ அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும் அப்படின்றாங்க. அப்போ சிலபஸ்லையும் பார்த்தீங்கன்னா இது சார்ந்த ஒரு 10 கொஸ்டின் வந்து ஆட் பண்ணுற மாதிரி வந்து பேட்டர்னில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு வந்து 70 மார்க் வந்து அலாட் பண்ணுறதாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்ட் 1 பார்ட் 2 இருக்கும். பார்ட் 1ன்றது தமிழ் தகுதி தேர்வு அப்படின்றதுலாம் உங்களுக்கு தெரியும். இந்த பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, பார்ட் 7 ஜென்ரல் நாலேஜ் வந்து ஒரு 30 கொஸ்டின் கேட்கலாம். பேசிக் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டலுக்கு வந்து ஒரு 10 மார்க்கும், மென்டல் அபிலிட்டிக்கு வந்து 15 மார்க்கும், சைக்காலஜிக்கு வந்து ஒரு 15 மார்க்குன்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக என்ன பண்ணுறாங்கன்னா 70 மார்க்குக்கு வந்து நீங்கள் டெஸ்ட் வைக்கலாம் பிசி கான்ஸ்டபிளுக்கு அப்படின்றாங்க. ரைட்டா? ஸோ கல்வி தகுதியை +2க்கு மாற்றணும். அதே மாதிரி இந்த பேட்டர்ன்லையும் இதில் வந்து புதுசாக வந்து பேசிக் கம்ப்யூட்டரும் ஒரு 10 கொஸ்டின் வருது. இது வந்து மென்டல் அபிலிட்டி சைக்காலஜின்றது ஏற்கனவே இருக்கிறது தான். ரைட்டா? அதுக்கே சைக்காலஜி மேக்ஸ்லாம் கலந்தான் கேட்பாங்க. ஸோ இதில் வந்து புதுசாக வந்து நமக்கு என்ன வருதுன்னா, பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்துட்டு ஒரு 10 மார்க் வந்து கொஸ்டின் வர மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ரைட்டா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, மார்க் ஸ்கோர்ட் இன் பார்ட் 2 வில் பி கவுண்டட் இந்த ப்ரிப்பரேஷன். அதாவது செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு வந்து பார்ட் 2 இந்த இது மட்டும் வந்து கட் ஆஃபாக எடுத்துக்கோங்க. ஏன்னா பார்ட் 1ன்றது தமிழ் தகுதி தேர்வாக இருக்கும். ஸோ அது நமக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இன்னொரு விஷயமும் கொடுத்துருக்காங்க. எவ்ரி ஃபியூச்சர் அப்ளிகன்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் போலீஸ் கான்ஸ்டபிள் ஷல் பாசஸ் த லைட் மோட்டார் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து 4 வீலர், ரைட்டா, காரு இந்த மாதிரிலாம் ஓட்டுவோம் இல்லையா, லைட் மோட்டார் வெஹிக்கிள் சொல்லுவாங்க. அதுதான். ஸோ இந்த 4 வீலருக்கான லைசன்ஸ் வந்து வச்சுருக்கணும் டு எலிஜிபிள் டு கம்பீட் ஃபார் த ரெக்யர்மெண்ட் அப்படின்றாங்க. ஸோ டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கிறவங்க தான் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு வந்து ஒரு எலிஜிபிலிட்டியை வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ 12ஆம் வகுப்புக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மாற்றணுன்றாங்க. அதுக்கப்புறம் வந்து 4 வீலருக்கான டிரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ரெக்கமெண்டேஷன் தான்ப்பா. கவர்மெண்ட் வந்து இந்த ரெக்கமெண்டேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா வேணாமன்றது அவங்க தான் முடிவு பண்ணணும். ரைட்டா? இன்னும் வந்து முடிவு பண்ணலை. பட் ஆனால் வந்து போலீஸ் கமிஷன் வந்து இந்த மாதிரி வந்து பரிந்துரைகள் வந்து கொடுத்து இதெல்லாம் மாற்றுங்க, இது இப்படிலாம் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்குன்ற மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். உடனே வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, மாற்ற போகிறாங்க, இந்த மாதிரி தான் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்ற ஒரு பதட்டம், பயம் வேண்டாம். இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான லேட் பண்ணுவாங்க. இப்போ அவ்வளோ சீக்கிரத்தில் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த ரெக்கமெண்டேஷன்லாம் எடுத்துக்க மாட்டாங்கன்றது தான் இப்போ தெரியுது. ஏன்னா 2026 எலெக்ஷன் வரப்போது, 2025 இவங்க எக்ஸாம் வைக்க போகிறாங்க. அதுவும் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு ஒரு பல்கான வேகன்சி, ஒரு 10,000க்கு மேற்பட்ட வேகன்சி ஃபில் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்குது கவர்மெண்ட். ஸோ இந்த டயத்தில் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை மாற்றுறது, எக்ஸாமை மாற்றுறது, இது மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னா அது தேவையில்லாமல் எலெக்ஷனை வந்து கண்டிப்பாக வந்து அது பாதிக்கணும். கண்டிப்பாக அவங்களாம் தெரியும்.
மாற்ற மாட்டாங்க. பட் ஆனால் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. வருங்காலங்களில் ஃபியூச்சரில் எப்போயாவது வந்து இந்த ரெக்கமெண்டேஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ரைட்டா? இதில் இருக்கிற எல்லா ரெக்கமெண்டேஷனும் கவர்மெண்ட் எடுத்துக்காதுப்பா. ஏதாவது ஒரு சிலதை மட்டும் தான் அவங்க எடுத்துப்பாங்க. அது எது எடுத்துப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. சப் இன்ஸ்பெக்டருக்கும் என்ன சொல்ல வராங்கன்னா, ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்ஜெக்டிவ் டைப் ஒரு 3 hours வைக்கலான்ற மாதிரி. பேப்பர் 1 வந்து TELT அதாவது தமிழ் தகுதி தேர்வு எலிஜிபிள் டெஸ்ட் வைக்கலாம். அதில் வந்து 50 கொஸ்டின் கேட்டால் 40% எடுக்கணும். பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் வைக்கணும். அதில் மினிமம் எலிஜிபிலிட்டி வந்து ஒரு 30% எடுக்கணும் அப்படின்றாங்க. பார்ட் 3ல் ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி லெவலில் வைக்கணும். 50 மார்க் 50 கொஸ்டின் போட்டிருக்காங்க. 100 minutes நடக்கும். இதில் ஜென்ரல் நாலேஜ் 20 மார்க்கு, கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல் 10 மார்க்கு, மென்டல் அபிலிட்டி ஒரு 10 மார்க்கு, சைக்காலஜி ஒரு 10 மார்க், இந்த மாதிரி வச்சு வந்து நம்ம செலெக்ஷன் பண்ணலான்ற மாதிரி வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் டிஸ்கிரிப்ட் டைப்பில் வைக்கலான்ற மாதிரி ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ் வந்து 10ஆம் வகுப்பு தரத்தில் 100 மார்க் 3 ஹவர்ஸ்ன்ற மாதிரி வந்திருக்கு. தமிழ் டிரான்ஸ்லேஷன் இதுக்கான சிலபஸ் மாதிரி பேட்டர்ன் வந்து போட்டிருக்காங்க. பேப்பர் 1 வந்து குவாலிஃபைங் பேப்பர் தான். பேப்பர் 2ன்றது ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி லெவல் டிஸ்கிரிப்ட் டைப் இன் தமிழ். ஸோ வந்து விரிந்துரித்து நம்ம டிஸ்கிரிப்ட் டைப்பில் எழுதுவோம்ல, அது இன் தமிழ் எழுதுகிற மாதிரி வந்து 70 மார்க்ஸ் 3 ஹவர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் ஸ்கோர்ட் இன் திஸ் பேப்பர் வில் பி கவுண்டட் ஃபார் த செலெக்ஷன். டிஸ்கிரிப்ட் டைப் இருக்கு இல்லையா ஜென்ரல் ஸ்டடீஸ், இதை வந்து நீங்கள் செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. குவாலிஃபைங் பேப்பர் வந்து எடுத்துக்க வேண்டான்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வைவாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மார்க் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது எப்பவும் இருக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கான பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரெக்கமெண்டேஷன் நிறைய இருக்குது. அது மாதிரிலாம் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதான் இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை மாற்றுறது, இந்த மாதிரிலாம் விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. எஸ்ஐக்கு டிகிரி தான் அது எலிஜிபிள். ரைட்டா? இதுக்கான சிலபஸ் பேட்டர்னும் வந்து மாற்றலான்ற மாதிரி நிறைய ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்கப்பா. 5th போலீஸ் கமிஷன் வந்து அரசுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுமா அரசு அப்படின்றத ஒரு பெரிய கேள்விக்குறி. இப்போதைக்கு நமக்கு வந்து பதட்டப்பட வேண்டியதில்லை. ஏன்னா 2025 எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் இன்னும் சில மாதங்களில் மேபி மார்ச் ஏப்ரல்லையோ வரலான்னு எதிர்பார்த்துட்ருக்குறோம். அடுத்தது பிசி நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ உடனடியாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, இந்த 2025 மாறும் அப்படின்ற ஒரு பயமும் பதட்டமும் வேண்டாம். இப்போதைக்கு மாறாது. நீங்கள் பழைய இப்போ ரீசெண்டாக வெப்சைட்டில் என்ன சிலபஸ் இருக்கோ, என்ன பேட்டர்ன் இருக்கோ அதையும் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் ஆனால் வந்து 2026, 27, 28 ஏதாவது ஒரு ஃபீச்சரில் கண்டிப்பாக இந்த ரெக்கமெண்டேஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டா? ஸோ நீங்கள் இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கக்கூடிய போலீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நண்பர்கள் யாராவது வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறீங்கன்னா, இந்த 5th போலீஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவங்க கொடுத்துருக்க ரெக்கமெண்டேஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா வேண்டாமா, இது வந்து சரியாக இருக்குமா இருக்காதா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.